நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது ஈரோட்டில் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் பரப்புரையில் வெடிகுண்டை வீசுவேன் என சீமான் பேசியது குறித்து புகாரில் காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த வழக்கு பதிவு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக கற்பகம். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து கடந்த 28ஆம் தேதி நெரிக்கல்மேடு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சீமான் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதாவது, பெரியார் கையில் வெங்காயம், என் தலைவன் கையில் வெடிகுண்டு, வெங்காயத்தை என் மீது வீசு, நான் பதிலுக்கு என் தலைவன் கொடுத்த வெடிகுண்டை வீசுவேன் என்றும், உங்களை புதைத்த இடத்தில் புல் கூட முளைக்காது என பேசியிருந்தார். இதற்கு காங்கிரஸ், திராவிட விடுதலை கழகம் சார்பில் சீமான் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் மனு அளித்திருந்தனர். இது தொடர்பாக திராவிட விடுதலை கழகத்தை சேர்ந்த ரத்னசாமி என்பவர் கடந்த 29ஆம் தேதி சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கருங்கல்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கருங்கல்பாளையம் காவல் நிலைய போலீசார் தற்போது சீமான் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து பல்வேறு கருத்துக்களை பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் மீண்டும் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.